ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மாணவன் கல்வி மலர். இந்த இடம் நம்ம என்னோட பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, முதுகலை பட்டதாரி பிஜிடிஆர்பிக்கான காலி பணியிடம் குறித்து ஆசிரியர் தேர்வு வாரியம் பள்ளி கல்வித்துறைக்கு ஒரு அதிரடி உத்தரவு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி இந்த இடத்துல பார்க்கலாம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே ஒரு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சிங்கன்னா உடனுக்குடன் டிஆர்பி ரிலேட்டடாக உங்களுக்கு அப்டேட் வரும். ஸோ டிஆர்பி ரிலேட்டடாக நீங்கள் நிறைய அப்டேட் தெரிஞ்சுக்கணும், பிஜிடிஆர்பி ரிலேட்டடாக அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காத நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப், டெலகிராம் குரூப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ டிஆர்பி தேர்வுகள் குறித்து இன்று வெளியான தகவல்: அரசு நகராட்சி மேல்நிலைப் பள்ளிகளில் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் காலி இடங்கள் பட்டியல் தயாரிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஆர்பி தேர்வுக்கு விரைவில் அறிவிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரசு மேல்நிலைப் பள்ளியில் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் 50% இடங்கள் பதவி உயர்வு மூலமாகவும் 50% இடங்கள் ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் டிஆர்பி போட்டித் தேர்வு மூலமாகவும் நேரடி நியமன முறையில் நிரப்பப்படுகின்றன. ஸோ 50% வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, அதாவது பதவி உயர்வு ப்ரொமோஷன் மூலமாகவும், மிச்சம் இருக்கக்கூடிய 50% வந்து பார்த்தோன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம் மூலமாக டிஆர்பி நடத்துகிறாங்க. அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியில் வந்து பார்த்தோன்னா 200 காலி இடங்கள் இந்த ஆண்டு நிரப்பப்படும். அதற்கான அறிவிப்பு மே மாதம் வெளியிடப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆகஸ்ட் மற்றும் 2024 ஆண்டுக்கான டிஆர்பி வருடாந்திர தேர்வு அட்டையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் ஜூன் 1ஆம் தேதி வரை காலியாக உள்ள முதுகலை பட்டதாரி பணியிடங்கள் விவரங்களை பள்ளி கல்வித்துறை வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. இது தொடர்பாக பள்ளி கல்வித்துறை இயக்குனர், மேல்நிலை கல்வி அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கும் சுற்றறிக்கை அனுப்பியிருக்காங்க. மேல்நிலைப் பள்ளிகளில் வரும் ஜூன் 1ஆம் தேதி நிலவரப்படி முதுகலை பட்டதாரி ஆசிரியர், அதே மாதிரி உடற்கல்வி இயக்குனர் கிரேடு 1, அதே மாதிரி கணினி பயிற்றுனர் கிரேடு 1 பணிகளில் நிரப்பத்தகு காலி பணியிடங்கள் விவரங்களை பாடவாரியாக தயார் செய்து மே 10ஆம் தேதிக்குள், அதாவது இன்னைக்கு, மின்னஞ்சல் மூலம் அனுப்ப வேண்டும். அவ்வாறு அனுப்பும்போது கடந்த 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 1ஆம் தேதி நிலவரப்படி ஆசிரியர் இல்லாமல் உபரி என கண்டறியப்பட்டு அந்த கொடுத்துருக்காங்க. காலி பணியிடங்கள், கூடுதல் தேவையுள்ள காலி பணியிடங்களையும் காலியாக இடமாக கருதப்படும் அது நிரப்ப தகுந்த காலி பணியிடங்கள் என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். இவ்வாறு கூறப்பட்டுள்ளது. ஏற்கனவே 200 காலி பணியிடங்கள் அறிவிக்கப்பட்ட நிலையில் புதிய அந்த காலி இடங்களின் விவரங்கள் சேர்க்கப்படுவதால் டிஆர்பி மூலம் நிரப்பப்படும் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களோட எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா கணிசமாக அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பி போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து 200 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மறுபடியும் வந்து கேட்டிருக்காங்க. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தொடர்ந்து டிஆர்பிக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டே வாங்க. ஸோ மறக்காத இந்த வீடியோ உங்களுக்கு இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் டிஆர்பி ரிலேட்டட் அப்டேட் கொடுத்துட்டே இருப்போம். தேங்க்யூ.